அதே எல்லாம், அதே தூக்கம். அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. அடிக்கிறது எல்லாமும் இல்லை, எழும்புற நான் ஒன்றும் பெரிய ஆளும் இல்லை. காலையில் சொல்லி வச்ச மாதிரி எனக்கு லைவ் அலாமுன் இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் கால் பண்ணி தான் நான் இப்போ எழும்புறேன். என் பேர் தான் கிரிஷ். ஸ்டைலாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க, சாதாரணமான ஒரு 90s கிட்ஸ் தான். ஃபுல் நேம் கிருஷ்ணகுமாரசாமி. கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கட்டுமேனு கிரிஷ்ன்னு சொல்லி வச்சுட்டு திரியிறேன். இப்போ கூட என்ன எழுப்புறது என் ஃப்ரெண்டு தான். இப்படியே தான் என் வாழ்க்கை போகும். என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி யோசிக்கிற ஒரு சாதாரணமான நடுத்தரம்ன்றும் சொல்ல இயலாது, ஹை கிளாஸ்ன்னு சொல்ல இயலாது. ஆனால் ஏதோ வாழ்ந்துட்டுருக்கிற ஒருத்தன். யோ டிரெக்டர், கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டு. இவனுக்கு நான் கொடுக்குறேன் ஸ்பெஷல் என்ட்ரி. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களே, இவன் பேர் தான் மைனர் குஞ்சு. எல்லோரும் செல்லமாக அப்படி தான் கூப்பிடுவோம். இவனுக்கு வேலையே இதுக்குள்ளே இருக்கிறது தான். இதுக்குள்ளாண்டா ரூமுக்குள்ளே நினச்சிடாதீங்க. 24/4 × 365 டேஸும் இவன் இருக்கிற ஒரே இடம் டாய்லெட் தான். உள்ளே உட்கார்றது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறது, கண்ட எல்லா கேர்ள்ஸுக்கும் லைக்கை போடுறது. கேட்டால் ஜேம்ஸ் கேமரூனையே கேமராமேனாக வச்சுட்டு இருக்கிற மாதிரி பேசுகிற ஒரு டிரெக்டர். இது வரைக்கும் ஒரு கதையும் எழுதலை, ஒரு படமும் எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு அவன் வாஷ்ரூமில் உட்காந்து படம் பார்க்குறத தான் முழு நேர தொழிலாக செஞ்சிட்ருக்கிறான். இப்போ கூட எதுவும் செய்ய மாட்டான், இதைத்தான் செஞ்சிட்ருப்பான் உள்ளுக்குள்ளே உட்காந்து. ஆனால் அம்பானிக்கே அட்வைஸ் பண்ணுற மாதிரி கதைப்பான். பாருங்களேன், இந்த படத்தில் என்னோட ட்ராவல் பண்ண போகிற ஒரு கேரக்டர், ஆனால் என்னை வச்சு செய்ய போகிறதும் இவன் தான். ஏன்னா இவன் தான் இந்த படத்தோடையே டிரெக்டர். எல்லாம் சுமையாக தான் இருக்காங்க. டிகோஸ் ஒரு லைக் ஒன்று போடுவோம் போது பார்க்க நல்லா இருக்கும். ஏன் இப்போ போட்டு எடுக்கிறான்? கொஸ்டின் ஓட்டு நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ஹலோ, சொல்லு ப்ரோ. குட் மார்னிங் டா. குட் மார்னிங். என்ன செய்கிறேன்? ஆகி போய் ஆத்தலாக இருக்கிறேன். நான் காலங்காத்தாலே வாஷ்ரூமில் குஜிலி மஸ்தா. காலங்காத்தால வாஷ்ரூம் போவாங்க, இரவுல வாஷ்ரூம் போவாங்க. அது சரி. என்ன இன்னும் தொப்பியும் கண்ணாடியும் தானே? இன்னும் தொப்பியும் கண்ணாடியும் போட்டு தானே உட்காந்துருக்க? ட்ரேட்மார்க் ப்ரோ, ட்ரேட்மார்க். உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒருத்தன் அங்கேயுமே போக முடியாதுடா. ஏன் அப்படி சொல்ற? நேற்று கூட ஒருத்தன் சொன்னான்டா, இன்னும் அவன் ஜட்டியோட தான் சுத்திட்டு இருக்கான், ட்ரௌசர் போடாமட்டு. ஏன்டா எப்படா ட்ரௌசர் போட போற? அடா பாவியடா, என்னையா பிபிசி வரைக்கும் போயிட்டு தான் நியூஸ். ரைட்டர்லயே போயிடுச்சு. அடுத்த ரோவா ஏஜென்ட் ஒன்றா தான் போட்டு தள்ள போறான். இதுக்கெல்லாம் அவளை போட்டு தள்ள வாட. டேய், 34 வயசு ஆச்சு, இன்னும் ஜட்டியோட சுத்திட்டு திரியிற. அரை ஜட்டியோட சுத்துறவள ஆத்தல் தெரியுமா? காத்தோட்டம். இப்பதான் தெரியுது நீ வீட்டை விட்டு வெளியில வர இல்லாண்டு. சரி, என்ன கதை? இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருக்கேன். யாரு ப்ரொபோஸ் பண்ண போறேன்? அந்த ட்ரெயின்ல பார்த்தவனுக்கு தான். ட்ரெயின்ல? ஓ, அந்த பொண்ணா? அந்த 3 மாசமா பின்னால சுத்தி கொண்டு ஒன்றுமே செய்யாம திரிக்க கொண்டு இருக்க. ஆமாண்டா. ட்ரூ லவ் ப்ரோ. ட்ரூ லவ்? என்ன ட்ரூ லவ்? நீங்க ட்ரூ லவ் எத்தனை ட்ரூ லவ் நாங்க பார்த்துட்டீங்க. சரி விட்டு, இந்த வயசுல தான்டா செய்யணும், வேற எந்த வயசுல செய்யறது?
நீ 90s கிட் தானே, ஜென்சி கதை வந்தாலும் பரவாயில்ல. ஏய் 90s கிட்ஸ்லயே பழந்துட்டு கொட்டை போட்டவன்டானா எனக்கு இடையவா. ஆஹா, இன்னொரு அருமை. யாடா பாக்கி செக் கர்மம் முடிச்சவனே டேய். சுகமா இருக்கிறது ப்ரோ. அது சரி. உலகத்திலே உன்ன மாதிரி ஒருத்தர் இருக்க ஒரு குஸ் போற நேரத்துல காதலை பற்றி காய்ச்சிட்டு இருக்கு. எனக்கு தெரியுமா நீ அங்கதான் இருப்பேன்னு. டேய் காலையில கப்புஸ் போக என்னடா செய்வாங்க? காலையில போறது பிரச்சனை இல்லடா, நீ விடிஞ்சதுல இருந்தே அதுக்குள்ளதானே உட்கார்ந்துட்டு இருக்கிற. அது ஒரு சுகம் ப்ரோ. காலையில டாய்லெட் போய் அதில் டம்மோண்ட் அடிச்சு அப்படியே ஆட்கையை போடுறது. உன்னை திருத்த முடியும். ஆமாண்டா, சொல்லி அப்படியே லைஃப கொண்டு போகலான்னு இருக்கேன். பார்த்துடா, இன்னைக்கு ஒருத்தன் சொன்னாட்டி இன்னொருத்தன் உண்டு லைன்ல போயிடுவான், பார்த்துக்கோ. கர்மம் பிடிச்சவனே, காலங்காத்தால ஏதாவது நல்லதா உருப்படியா பேசுறியா பாரு. இப்போ நடக்கிறது தான் ப்ரோ சொல்கிறேன். அவன் எங்கே சைக்கிளில் ஓட்ட இருக்கு, அதை பஞ்சர் அடிச்சு ஓடல, அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அது சரி, நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அப்படியே கல்யாணம் கட்டி அப்படியே லைஃப் லாங் செட்டில்மெண்ட்ல போகலான்னு சொல்லி வச்சுட்டு இருந்தா. என்ன ப்ரோ நீங்கள் கிரிப்டோட இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி காய்ச்சிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்குவேன். நீ என்ன கிரிப்டோ பைனரி எல்லாம் எழுதிட்டு இருக்கிற? பார்த்துட்டு அவனாவது ஒட்டுக்கிட்டு எடுத்து 2 பேருக்கு ஸ்னைப்பர் ஷாட் வச்சிட போறான். உன் படத்துக்கு நான் தரேன்டா கதை. ஆனால் நீ பண்ணுற ட்ராமா இருக்கு, ஒஸ்காரை விட வேறு லெவல் ட்ராமா ஒன்று தான் பண்ணிட்டு இருக்கு. நண்பன்னு நம்பி சொன்னதுக்கு நல்லா வச்சு செய்யறடா. 3 மாசமா தீரா சுத்துற அந்த பொண்ணு முன்ன கிடக்கிறது இல்லை, நீ கிடக்கிறே. சரி, அப்படியே உள்ளே கேட ஃபுட் டெலிவரியை ஆர்டர் பண்ணி அதுக்குள்ளேயே வச்சு திண்டுக்கிட்டு துளைச்சிடாத. சரிடா, நானும் ஒர்க்குக்கு ரெடி ஆகுறேன். ஏய் பைக்கை ரெடியா வச்சிரு, ஈவினிங் டெலிவரி ஓட இருக்கு. என்னது விளக்கல? பைக்கை ரெடியா வச்சிருடா, ஈவினிங் டெலிவரி ஓட இருக்கு. என்கிட்ட பாவி பைக் தான் உண்டு, ஆனால் நீ பொண்ணையும் ஓட்டுற பைக்கையும் ஓட்டுற, கடைசியில் நான் தான் வீட்டில் சும்மா இருந்து. ஜட்டி சைஸ் மட்டும் வித்தியாசம், இல்லாட்டி அதே மாற்றி இருக்கலாம். ஓகேடா, see you then. Okay. Bye. இவன் டெக்ஸ்ட் பண்ணுறத பார்த்தா உலகமே அழிஞ்சிடும். என்ன மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறான், யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான், எதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது. இவருக்கு நெப்புக்கு எப்போவுமே பார்த்தா தான் ஒரு காதலுக்கு மரியாதை, விஜயன் நெப்பு. இந்த பொண்ணை பார்த்தாலும் இவருக்கு பட்டர்ஃப்ளை பறக்கும், மணி அடிக்கும், பெல் அடிக்கும், காதலுக்கு மரியாதை பாட்டு தான் வெட்ட மண்டியில் ஓடும். அவனுக்கு தினமும் வேலைக்கு போய் ஒரு வழி தான் அந்த ட்ரெயினில் போகிறது ட்ரெயினில் விரும்பி போகிறது இல்லை. ஏண்டா இந்த டிராஃபிக்கில் நான் பஸ்ஸில் போவான்னு தான் அவன் ட்ரெயினில் போயிட்டுருக்கான். இந்த டிராஃபிக்கில் கூகுள் மேப்ஸ் கூட நீ போயிட்டு வான்னு தான் சொல்லு. ஆனால் தினமும் காலையில் அவன் ஸ்டேஷனுக்கு போவான். அங்கே ஒருத்தன் நிற்பான், தூங்குறானா இல்லை நிற்கிறானான்னு கூட தெரியாது. நாசா கூட இந்த டேலண்ட்டை இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கான். ட்ரெயின் வந்துட்டனும் அடித்து பிடிச்சி விண்டோ சீட்டுக்கு ஓடிடுவான். அவனுக்கு விண்டோ சீட் எடுக்கிறது தான் முக்கியமான வேலை. வாழ்க்கையில் சக்ஸஸ் வேண்டாம், சம்பளம் வேண்டாம், ஜன்னல் சீட் மட்டும்தான் கிடைச்சா போதும் நினைக்கிற ஒரு சராசரி மனுஷன் ஒன்றா விண்டோ சீட்டில் இருந்து கொண்டு வரான். அந்த பேக்கில் இவர் ஒரு நாள் 50 கோடி 60 கோடி காசு கொண்டு வரான்னு. அந்த பேக்கில் பழைய பிஞ்சு போன ஒரு ஹெட்ஃபோன், அது ஒரு படம் கேட்குதா கேட்கலையான்ட்டு அவனுக்கே தெரியாது. அதை விட்டால் ஒரு கொப்பி இருக்கும், ஒரு பேனு, ஒரு தண்ணி போத்தல். இதுக்கு இவ்வளோ அலப்பறை போட்டு திரிவான், ஏதோ நான் தங்கத்தை கடத்துகிற மாதிரி. ஐயா ஹெட்ஃபோன் போட்டோன்னே வேறு லெவலுக்கு போயிடுவேன். அப்படி எட்டி அவுட் சைடாக பார்க்குறது, இன்சைடாக சுற்றி பார்க்குறது, ஏதோ அலைவாழித மாதவன் தான் இவருக்கு நேப்பு. ட்ரெயினில் லவ் பண்ண போகிறேன். ட்ரெயினில் ஏறினாலும் இப்போ பார்த்தாலுமே சினிமா மூட்லான் இருப்பார். ஏதோ ஜிராஃப் வந்து ஜூவில் கழுத்தட்டி பார்க்குற நேரம் தான் எட்டி பார்க்குறது.
ட்ரெயில் அதுவும் இந்த லவ் சாங் போட்டால் ஜன்னலுக்கு வெளியிற எலக்ட்ரிக் பாக்ஸோட இவனுக்கு ஹீரோயின் மேலே தான் தெரியும். ஆனால் ஒரு நாள் காலையில் அவன் ஸ்டேஷனுக்கு போவான். அப்படி ஒரு நாள் காலைல போய்க்கு தான் அங்கே ஒரு பொண்ணை பார்த்தான். சரி நாமளும் சிங்கிளாக இருக்கிறோம், அந்த பொண்ணும் கதைச்சி பார்ப்போன்ட்டு ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு பின்னாலே சுற்றிட்டு இருக்கான். அவனை 5G லெவலில் காதலிச்சு கொண்டிருக்க, இவர் மட்டும் 3G லெவலில் எனக்கு காதலிச்சிட்டு இருக்கார். Noticed you last 3 months. Are you following me? Actually not. I just wanted to make sure whether you are single or not. Hi, I'm Nisha. Hi. Hi. Nice to meet you. Nice to meet you. So, are you single? Great. And are you Tamil? Seriously? ஃபியூச்சரில் பிரச்சனையே இல்லை. சரி, அப்போ ஸோ கேன் ஐ கெட் யுவர் நம்பர்? Is it phone? தேங்க்யூ. நான் மெசேஜ் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கிறேன். Cheers. Cheers. ஜூஸ் குடிக்கிறதுக்கெல்லாம் சியர்ஸா? சரி, ஏதோ குடிக்கிறதே டீ கப்பில், இதில் ஜூஸாக இருந்தால் என்ன, டீயாக இருந்தால் என்ன? நம்ம தான் டீ ப்ளஸ் ஆச்சு. அப்படி தான் இன்னும் ஊரை நம்ப வச்சுட்ருக்குறோம். ஆமாம், தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த அர்த்த ராத்திரியில ஏன்டா கண்ணாடியும் தொப்பியும்? மிஸ்கின் ஃபேன் ப்ரோ. டேய், நீ படம் எடுக்கிறியோ இல்லையோ, எல்லா டைரக்டர்ஸையும் கலாச்சி மட்டும் நல்லா தள்ளுறாடா. இந்த மிஸ்கின் கேட்டால் உன்னை தேடி வந்து அடிக்க போகிறாரு. மிஸ்கின் படத்தில் பிஸியாக இருப்பார், நான் இன்னும் வந்து தேடி அடிக்க போகிறாரு. அது சரி, அவர் இப்போல்லாம் சூப்பர் சிங்கரில் கம்யூட்டி சொல்கிறது ரொம்ப பிஸி ஆகிட்டார். அப்புறம் என்ன கதை? அப்புறம் என்ன, இன்றைக்கு ஒரு மாதிரி பிஸியாச்சு. காலையில் சொன்ன மாதிரி செஞ்ச பார்த்தியா? என்ன சொன்னி? பேச போகிறேன்னு சொன்னல. ஓ, அந்த பேச போகிறது. சரியா? ஆனாலும் ஆனால் என்ன நடந்த? பேசினியா இல்லையா? இல்லை, பேசணும்.
ஆனால் நான் போயிட்டு பேசலை. ஏசப்பா, இந்த பாவியை நீங்கள் தான் காப்பாற்றணும். அவ்வளோ அதான் வந்து பேசினேன். ஆண்டவரே. இல்லைடா, நான் பேசலான்ட்டு தான் போனேன். ம். நான் போய்க்கில் இன்னொருத்தனோட பேசிகிட்டு இருந்தா. ஏற்கனவே டவுட்டு சிங்கிளாக கமிட்டடாண்டு. இன்னொருத்தனோடையா? ஆஹா, இதுக்கு ஒருத்தன் சைக்கிள்களை பூந்துட்டானோ காத்தடிக்கிறதுக்கு. அப்படிதான் நான் நினச்சேன். ம். அப்புறம் அவளே வந்து பேசினா சிங்கிளாக கமிட்டடான்னு நானே கேட்டேன். அதுக்கு அந்த புள்ள என்ன சொல்லிச்சு? சிங்கிள்னு சொல்லிச்சு. அப்போ உனக்குள்ள 2 பட்டர்ஃப்ளை வந்திருக்குமே. அந்த பாரதி ராஜா படத்தில் வர்ற மாதிரி டிங் டிங் மணியெல்லாம் அடித்து பல்பெல்லாம் எரிஞ்சு. இது மொழி படம் இல்லை, பாரதி ராஜா தான் முதல்ல கொண்டு வந்து வருது. சரி, நீ சொன்னால் நம்ப தானே வேணும். அப்படியெல்லாம் இல்லை, அந்த நண்பன் படத்தில் வர மாதிரி பட்டர்ஃப்ளை எல்லாம் உடம்புல இருந்து ஏதோ தன்னான்ற மாதிரி. கடைசியில் அவள் சொல்லலையே அவனுக்கு டைட்டானிக்கில் வர்ற மாதிரி யூ ஜம்ப் ஐ ஜம்ப் பண்ணிட்டு. வாயில் நல்ல வார்த்தையே வராதாடா. ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கதைக்கிறீங்க, ஏதாவது காதலுக்கா தியாகம் செய்வீங்கன்னு யோசிச்சேன். யூ ஜம்ப் ஐ ஜம்ப் பண்ண டக்குன்னு அவங்க உன்னை கையை பிடிச்சி கிரீஷ். எனக்கு தெரிஞ்சு நீ எடுக்க போகிற படம் வந்து சேது மாதிரி தான் வரப்போகுது. பாலா படம் ரேஞ்சுக்கு தான் நீ எடுக்க போகிற. பாலா எல்லாம் பெரிய டைரக்டர், சும்மா இல்லை. உன் படத்துக்கு நடிக்கிறவனுக்கு காஸ்டியூம் எல்லாம் ரொம்ப செலவு இருக்காதுடா. கிழிஞ்சு போன பெனியனும் ஓட்ட விழுந்து நீ போட்டுட்டு இருக்கீங்க. டைரக்டர் சட்டியோட திரிய என்ன கேரக்டர் பண்ணுற இப்படி தெரியவா? ஐயோ கடவுளே. சரி, கதையை கேளு. சொல்லு. அப்புறம் அப்படியே பேசணுமா? நம்பரை கேட்டேன், தந்தா. ஏற்கனவே ட்ரெயின் வேற லேட்டா, வேற ஒருத்தனோட பேசிட்டு இருந்த கடுப்பில் தான் போனேன். அப்போதான் வந்து பேசுனா, சரி உடனே நம்பரை கேட்டேன்னு தந்துட்டா. அப்படியெல்லாம் நடந்திருக்கு சான்ஸே இல்லையே. அப்படிதான்டா நடந்துச்சு. இல்லையே, அந்த பொடி நீ வந்து அந்த பிள்ளையை சுற்றி வந்திருப்ப. அந்த பிள்ளை உன்னை ஒரு பார்த்துருக்கோம். நீ எப்படி யூட்டர்ன் அடித்து வந்து அப்படியே வந்து நின்றுருப்ப பிளாட்ஃபார்மில். அந்த பிள்ளை இந்த நாய் என்ன 3 மாதம் சுற்றிட்டு இருக்குது, என்னடா என்ன கதைக்கிற என்ன விஷயம் கேட்குறக்குன்னு வந்திருக்கும். பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறியடா. பிறந்ததுலேருந்து கூடவே இருக்கிற, இது கூட தெரியாமலா இருக்கும். அப்புறம் என்ன செஞ்சீங்க? கதைச்சி போட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவில் இறங்கி போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். நம்பரை மிஸ் பண்ணலே. உடனே மெசேஜ் பண்ணிட்டேன் அவளுக்கு. என்ன சொன்னேன்? முழு பேரை சொல்லலை. என்ன சொன்னா? ஓகேண்டா, பேர் நிஷாண்டா. பேசி ஆஃப் டே. என்ன செய்யுதான் பிள்ளை? அதெல்லாம் இன்னும் கேட்கல, இனி தான் கேட்கணும். ஆஃப் டே அன்றைக்கு வீட்டை வாரேன்டா நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறதுக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை அதுக்குள்ளையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறதுக்கு வீட்டில் சத்தியமாக டிவி இல்லை. அதுக்கு எதுக்குடா டிவி? இல்லைடா, நீ எப்பயுமே 24/7 டாய்லெட். நெட்ஃப்ளிக்ஸ் டிவியே தேவையில்லையே முதல்ல. கதையே கேளுண்டா. எப்படி நீ 24/7 டாய்லெட்டுக்குள்ளே தான் எனக்கு வந்துருக்கேன். உனக்கு என்னதுக்கு டிவி? சும்மா தான் காஞ்சி கிடக்கு. சரி, நான் சொல்கிறது அதான் கழட்டிட்டு போகலான்னு வந்தேன். நெட்ஃப்ளிக்ஸ் சில்லுக்கு டிவியே தேவையில்லை. அப்போ அதுக்கு ஒரு ஹார்ட் டிரைவ் ஒரு லேப்டாப் இருந்தால் போதும். எது ஓ ஹார்ட் டிஸ்கா? ஹார்ட் டிஸ்க் வேணாம். ஓ ஹார்ட் டிஸ்க் ஒன்று மாதிரி தான் இருக்கும், வேணாம். சத்தியமாக அந்த படம் தான் இருக்கு மேன். தோர், அவெஞ்சர், அயன் மேன் எல்லாம் இருக்கு. சரி, வச்சு ஓட்டுவோம். நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் காசு மிச்சம். ஆனால் உண்டு. அவனா 2 சொல்லு. கப்பு முக்கியம் பிகிலு. ஆமாண்டா. என் ஹார்ட் டிஸ்க் முக்கியம் பிகிலு. அது பத்திரமா இருக்கும். டோன்ட் வரி. சியர்ஸ். எனக்கு ஃபோன் அடிக்கிறா. அடுவில் ஹோல்ட் பண்ணிட்டு ஓடுது பாக்கி பண்ணாரு. இதான் ஃபோனா? ஏன் ஃபோனா? யார் ஃபோனாக இருந்தால் என்ன எடுத்துகிட்டு வருவாங்க. எஸ், இதுக்குள்ளே தான் ஃபோனா? அந்த இதெல்லாம் இருக்குது. இதாலேயே போகலாமே, இதையும் சுற்றி அதுக்குள்ளே போகலாம். வாங்க மிஸ்டிங் சார், உட்காருங்க. சாரி மேன். ஸோ டே மைனர் குஞ்சு, சனிக்கிழமை நெட்ஃப்ளிக்ஸ். அது முடியும் அவளோட அப்படியே டின்னருக்கு போகிறான். நெட்ஃப்ளிக்ஸ் என்றாலும் எங்கடா டின்னர்? வீட்டில் என்னடா டின்னர் பண்ணுவீங்க? இல்லைடா, நாங்கள் சும்மா படத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியில் போய் பார்க்க போகிறானோ. சரி, அப்படியே வழக்க மாதிரி வந்துடுறேன் சாட்டர்டே நைட்டுக்கு. யூஸ்வல் நைட் நம்ம பாட்டி தானே. டேய்
அவன் சொல்லிட்டு இருக்கிறான் இந்த முறையாவது ஜெகன் மாதிரி வரவான், ஜட்டி ஜெகன் மாதிரி வரவானாமா. நாங்கள் வரக்கு நல்ல வடிவ கேஜிஎஃப் ஜாஸ் மாதிரி தான் வருவோம். பார்க்க அப்படி இருக்காது ப்ரோ, ஆனால் நான் சொல்கிறேன் கேளு. ஜட்டியோட வராமல் ட்ரௌசரோட வாடா முதல்ல. ஊரே தவம் இருக்குது. ஸோ ஓகே, எட்டணும். ட்ரீட் நல்லா இருக்கா? என்ன ட்ரீட்? ஜூஸ் கொடுத்து ட்ரீட்ன்ற படுவாய் பயலே. பரவாயில்ல, என்ஜாய் பண்ணு ட்ரீட்டை. ஒரு ஜூஸில் அவனோட காதல் கதையை முடிச்சிட்டான். இந்த மாதிரி விஷயத்த சொல்லவா? பச்சை துரோகி. பின்னேரம் பைக் எடுக்க கேட்கல, பெட்ரோல் அடிக்க சொல்லி காசு கொடுத்தி, அதுக்கு தான் ஜூஸே வாங்கிட்டு வந்தேன். அப்போ நீ பெட்ரோல் அடிக்கிற பைக்குக்கு இல்லை, ஜூஸ் தான் பண்ணிட்டு வந்திருக்க. பைக்குக்கு பெட்ரோல் அடிப்போமா நமக்கு பெட்ரோல் அடிப்போமான்னு யோசித்தேன். நமக்கு தான் அடிக்கணும்னு தோணுச்சு, அதனால் அதுக்கு நான் எங்களுக்கே வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு ஊபர் செய்கிறது பெட்ரோல் இல்லை. நாளைக்கு தந்துடுடா திருப்பி. ஏசப்பா, இவனை காப்பாத்தும் அப்பா. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். அப்போ நீ வந்து என்ன, நாளையிலேருந்து ஒரு அலைபாயுதே மாதவன், ஓ மௌனராகம் கார்த்திக். டேய், மௌனராகம் கார்த்திகோட லவ் ஃபெயிலியர்டா. அலைபாயுதே மாதவன் அப்படியே சக்ஸஸ் ஆச்சு. அல்லது நீங்கள் ஓகே கண்மணி மாதிரி லிவிங் டூல இருக்க போறீங்களோ? அந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. அவளோ 2K கிட்ஸ், நானோ 90s. அல்லது இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படங்கள் மாதிரி ஆண்பா ரியோ மாதிரி ஆக போகிறனோ தெரியாது. சிச்சுவேஷன்ஷிப் போடா பக்கி, இதுக்கு மேலே உன் கூட இருந்தேன், செட் ஆனதை நானே கெடுத்துக்குவேன். போயிட்டு வரேன், பாய். பைக் மட்டும்தான் என்னது, ஓட்டுறலாம். அவர் 5 மணிக்கு வரேன்டார், ஆளே காணல. மழை வேற வரப்போகுது. இதில் எதுக்குள்ள மலைக்குள்ள ஊபர் ஓட்டி என்னத்தை கிளிக்க போகிறார்? இல்லை போஸ், உங்களை திட்டல போஸ். நான் வானத்தை பார்த்து சோகமாக காய்ச்சிட்டு இருக்கேன். உனக்காக இதெல்லாம் செய்ய மாட்டேன் நான். இதெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்க கூடாது, தெரியா? அது சரி, எவ்வளவு காம கொடுறேன். எப்போ பைக் லைசன்ஸ் எடுக்க போற? எடுக்கும் போது எடுப்போம். மலைக்குள்ள போய் என்ன கிளிக்க போறேன் நானும் பாக்குறேன். இந்த பாவி தமிழ் என்னை காப்பாத்துங்கள். ஐயா, பார்சல் ஒன்று கொடுத்துருக்குறாங்களா? ஓ, தாங்களா. தேங்க்ஸ் ஐயா. டொக்குன்னு சத்தம் கேட்குது. நமக்கு என்ன, கொண்டு போய் கொடுத்தா சரி. கஞ்சா பேசினாலும் இப்பெல்லாம் டிப்ஸ் கொடுக்கறது இல்லடாப்பா. இவனுக்கு திட்டினது கேட்டுருச்சா? 5000 டிப்ஸ் போட்டு வச்சிருக்கான். ட்ரிப்புக்கே ஒரு 300 ரூபா தான், ஆனால் 5000 ட்ரிப் கொடுத்து வச்சிருக்கிறான். சரி, நமக்கு இன்னைக்கு நேரம் நல்லா இருக்க போது. இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது. ஐயா ஹலோ ஐயா, நீங்கள் ஊபரில் பார்சல் மட்டும் கொடுத்துருக்குறீங்க உங்களுக்கு டெலிவரிக்கு கொடுக்க சொல்லி. யா, நான் வந்துருக்கிறேன்.
என்னது? நீங்கள் இல்லையா? இப்போ பார்சல் என்ன செய்ய? நாளைக்கா? இல்லை மிஸ், அப்படின்னா நீங்கள் போட்டோ கால் பண்ணி சொல்கிறீங்களா? நான் இதை திருப்பி ஆட்டோ கொண்டு போய் கொடுக்குறேன். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நான் அப்படி பார்சல் வச்சிருக்கேன். அது கட் பண்ணிட்டா? ஐயா ஹலோ. பேசிட்டு கேட்கல, கட் பண்ணிட்டீங்க. என்ன பாம்பில் பேசுகிறான்? ஓகே. ஹலோ. சார், உங்களுக்கு பார்சல் ஒன்று போட்டிருந்தேன் உங்களுக்கு ஃப்ளாஷில். ஸோ நான் கொடுக்குறதுக்கு வந்திருந்தேன். என்ன திருப்பி திருப்பி கட் பண்ணுறான்? வைத்திய 5000 டிப்ஸை போட்டு அனுப்பியிருக்கிறான். பார்சல் என்ன இருக்குன்னு தெரியாது. போதாரு லொக்கேஷனுக்கு வந்து அவன் கட் பண்ணுறான் காலை. என்ன கருமாமோ. போயிட்டு பார்ப்பேன். Okay, please. யாருடா இந்த நேரத்தில்? ஹாய். Can you remember the day? இல்லை என்ன சத்தியமாக நான் நல்ல மூடில் இல்லை. நாளைக்கு எனக்கு தெரியாது. யாருடா இதை ஜோனி சென்ஸ் பிடிச்ச டேனிஸ் மாதிரி. எடுத்தாங்களா இல்லாட்டி சைனாவில் ஆர்டர் பண்ணி பண்ணாங்களான்ற டவுட்லேயே நான் இன்னும் வந்துட்டுருக்கேன். Finish? எஸ் சொல்லு. What's that? ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லடி, சும்மா ரெடி. என்னோட பர்த்டே நெக்ஸ்ட் வீக். இப்பவே கிஃப்ட் வாங்கிட்டியா? ஆமாம், இங்கே ஒருத்தன் ஓட்ட சட்டியை மாற்றுறதுக்கே ஒர்க் இல்லாமல் இருக்கிறான். எனக்கு கிஃப்ட் இது வேறடி. இவன் கிஃப்ட் இல்லை. லூசு, இங்கே பாரு பாசல பாரு. இது இங்கே பாரு ஜெனி. உன் பேர் ஜெனியா? பெரிய பியூட்டி செலிபிரிட்டி அன்பாக்சிங் வீடியோ எடுக்க போகிறாங்களாம். நானும் கூட்டிகிட்டு வந்தனே இவளை. கத்தி எடுக்கிற கொலை பண்ண போறியா? இரு இரு இத்தா. கொஞ்சம் தா. ஆற லூசி, இது உன் பேரா? ஜெனி சரியா? எனக்கு இன்றைக்கு ஒருத்தன் பார்சல் போட்டான், எடுத்துகிட்டு வந்தேன். கொடுத்தவனையும் காணும், வாங்க போன இடத்துல இதை டெலிவரி பண்ண வேண்டிய ஆளையும் காணும். ஃபோன் பண்ணால் ஃபோனையும் காணும். ஆனால் டிப்ஸ் மட்டும் 5000 கொடுத்து வச்சுருக்கிறேன். என்ன எதுக்கு தெரியாமல் நான் கையில் வச்சுட்ருக்கிறேன். பெண்ணை உடச்சி தானே பார்க்கணும். யூ வாண்ட் டு ஓப்பன் இட் ரைட்? இரு முதல்ல அந்த பாக்ஸில் காதை வச்சு பார்த்தியா? டிக் டிக்னு சத்தம் இருக்குது. ஒருவேளை எனக்கு அந்த பில்லி சூனியா வச்சிருப்பானோ? சரி விடு. கீப்பிங் ஓகே. ஷேம் பப்பி ஷேம். ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். சனியனுக்கு வீட்டில் வச்சா இதுதான் நடக்கும். வெளியில் என்ன வைக்கலாம்? ஸ்டேப்பர் உள்ளே வச்சு விக்ரமாதித்யன் பேர் அந்த மாதிரி.
தேடிதான் இது நான் நீதா பக்கத்து வீட்டு காரியவசம் நான் சொன்னேன். யாரு அந்த டாக்குமெண்ட் கிளம்பு தானே இது ரொம்ப முக்கியம். முக்கியம் தான் ஆனால் இப்போ இல்லை செஞ்சு நான் தான் கால் பண்ணேன், நான் தான் வார்னிங் கொடுத்தேன், நான் தான் தடுத்துட்டேன். அடுத்த முறை கால் பண்ண ஆன்சர் பண்ண பேசுறதுக்கு திருப்பி அதை கதவை தட்டுறது